ஹாய் பசங்களா கொஞ்சம் வீடியோ தட்டிட்டோம். அது நான் சொல்கிறது கொஞ்சம் முழுமையாக கேட்டுட்டு போங்க. என்னென்னு சொன்னால், இப்போ நான் இருக்கக்கூடிய ஊரில் வந்து அழகான இயற்கை காட்சிகள் இருக்கு, அழகான இடங்கள் இருக்கு, குளங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நான் முழுமையாக பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது வீடியோ மூலமாக காட்டணும்னு நான் இப்போ காட்டுறேன் முழுமையாக. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் வந்து இது அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய அரசர்களால் கட்டப்பட்ட இந்த இடங்கள் தான். இது வந்து ஃபுல்லாக கருங்கல்லாம் தான் அமைச்சிருக்கிறாங்க. இந்த குளம் வந்து பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கு. இந்த குளத்துக்கு நான் இப்போ தான் வந்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம். பாருங்கள், உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கு. இதே மாதிரி நிறைய இடங்கள் இங்கே அமைஞ்சிருக்கு. வாங்க முழுமையாக பார்க்கலாம். நான் என்னென்னலாம் காட்டுறேன்னு சொல்லி என்னுடைய ஃபேன்ஸ் மாதிரி எல்லாருக்குமே நான் நிறைய வீடியோக்கு நான் காட்டியிருந்தேன். அதனால் இந்த இயற்கையான இடங்களை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியும் வயல்வெளி தான். இது எல்லாமே வயல்வெளி. தூரத்தில் விளங்குறது வந்து மலை. அந்த ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது வந்து மலை பிரதேசம். இது எல்லாமே ஃபுல்லாக இயற்கையால் சூழப்பட்ட வெள்ளாமைகள் தான் இருக்கு. இது அப்படியும் போகணும்னு சொன்னால், இந்த குளம் வந்து மிகவும் பெரிய குளம் ஒன்று தான். இந்த குளம் அப்படியும் போய்கிட்டே இருக்கும். இந்த குளம் வந்து விவசாயங்கள் செய்கிறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த குளம் வந்து இது வந்து அனுராதபுரத்தில் தான் இருக்கு. நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு வருவாங்க இந்த குளத்தில் வந்து குளிக்கிறதுக்காக வேண்டி. இந்த இயற்கை வந்து உண்மையிலேயே கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவுலையும் அழகாக இருக்கும். அங்கேயே நிறைய இயற்கைகள் இருக்கு. இது வந்து அனுராதபுரத்தில் வந்து இந்த மலைக்கு வந்து சொல்லுவாங்க சங்கிலி மலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. சங்கிலி மலை தான் இது. இது மிகவும் பிரம்மாண்டமான மலை. இந்த அனுராதபுரத்தில் இதுதான் மிகவும் பெரிய ஒரு மலையாக இருக்கு. இப்படியும் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம்னு சொன்னால், இங்கே ஃபுல்லாக வயல்வெளி, இங்கே குளங்கள் அப்படி அமைஞ்சிருக்கு. நான் ஒரு இயற்கையான ஒரு இடத்துல தான் நான் இருக்கிறேன். என்னுடைய உறவுகள் வந்து எங்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, அஹமத் பாய் முழுமையான வீடியோக்களை நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் நான் அதை காட்டுறேன் பாருங்கள். உண்மையிலே ஒரு அழகான ஒரு இயற்கை நிறைந்த இடங்கள் தான் அது. இப்படியும் சுற்றி வளைச்சி அப்படியும் பார்த்தோம்னு சொன்னால், இஞ்சால ஃபுல்லாக காடுகள் இருக்கு. இஞ்சால வந்து அப்படியும் விவசாயங்கள் அப்படியும் இருக்கு. உண்மையிலேயே ஒரு அழகான நிறைந்த இடங்கள். இந்த இடத்துல தான் நான் விவசாயத்துக்கு வந்திருந்தேன். எல்லாமே ஃபுல்லாக பயிராயிட்டு. இந்த மலையை கொஞ்சம் பாருங்கள். இந்த மலை வந்து இந்த ஊர்லேயே மிகவும் ஒரு பிரபலியமான ஒரு மலையாக தான் இருக்குது. இந்த மலையில் வந்து நிறைய மான்கள், எல்லா மிருகங்களும் இந்த மலையில் கிடக்கு. இது வந்து சங்கிலி மலைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஊரை பொறுத்தளவில். அப்படியும் இது வந்து இந்த இதெல்லாம் இங்கே குளம் இருக்கு. இங்கே ஃபுல்லாக பண்டு. இந்த ரோட்டில் அப்படியும் போயிட்டு இருந்தோம்னு சொன்னால் அப்படியும் குளத்துக்கே போகலாம். இப்படியான இயற்கையான இடத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் உண்மையை சொல்ல போனால் நல்ல ப்ளஸ்கள்லாம் இருக்குது. வீடியோ செய்கிறவங்க வந்து இந்த இடத்துக்கெல்லாம் வந்தாங்கன்னா உண்மையிலே அழகான முறையில் வீடியோக்கள் செய்கிறதுக்கான நல்ல லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. இது பாருங்கள் இருக்கு. ஆனால் எங்களோட ஊர்லேயும் கிழக்கு மாநிலத்தை பொறுத்தளவில் எங்களோட ஊர்லேயும் இப்படியான இயற்கையான இடங்கள் இருந்தாலும், இது வந்து அனுராதபுரம்ன்றதுக்குள்ள அரசர்கள் வாழக்கூடிய இந்த வாழ்ந்த இடங்கள்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடங்களில் நிறைய முக்கியமான விஷயங்கள் அமைஞ்சு உங்களுக்காக வேண்டி நான் இருக்கக்கூடிய ஊரில் வந்து நிறைய இடங்களை நான் காட்டியிருந்தேன். நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சொல்லப்போனால் பாருங்கள், இயற்கை நிறைந்த ஒரு இடத்துல இருக்கிறது மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம். என்னுடைய உறவுகள் வந்து என்கிட்ட கேட்பாங்க, அஹமத் பாய் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நான் வந்து இப்போ வந்து நான் அனுராதபுரத்தில் தான் இருக்கிறேன். நான் கூடிய சீக்கிரம் நான் கிழக்கு மாநிலத்துக்கு நான் வருவேன். நான் ஜனவரி 1 மாதம் 10ஆம் தேதி தான் நான் வருவேன். எல்லோரையும் நான் சந்திக்கணும். என்ன நிறைய பேர் எங்கள்கிட்ட கோட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து இங்கே வயல் வேலைக்கு வந்திருந்தேன். வயல் வேலையை சந்திச்சிருந்தேன். எல்லாமே முடிஞ்சு அதை சுட்டி இப்போ வந்து சோளம், அதாவது இங்கே சோளங்கள் பயிரிடுறாங்க. அதை சுட்டி அந்த வேலையை நான் முடிச்சுட்டு ஆறுதலாக நான் ஊருக்கு போக முடிச்சல தான் நான் வந்துருந்தேன். இங்கே தான் இருக்கிறேன்னா. நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருந்தேன்ப்பா. நிறைய வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். நாளுக்கு நாள் என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய என்னுடைய உள்ளங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதிலும் ஒரு சிலவங்க எனக்கு தப்பான முறையில் கொமெண்ட் பண்ணுறாங்க, கெட்ட கொமெண்ட் பண்ணுறாங்க. கொமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். எனக்கு யாரெல்லாம் இந்த மீடியாவுக்கு வந்து எனக்கு தப்பான முறையில் வர்ணித்து எனக்கு கொமெண்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை, நான் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து கொள்கிறேன். என்ன காரணம்னு சொன்னால், நீங்கள் எனக்கு வந்து தப்பான முறையில் கொமெண்ட் பண்ணி என்னை கேவலப்படுத்தி என்ன அப்படியே நான் செஞ்சதால தான் நான் இந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை, கடல் கடந்த நாடுகள்லேயும் எல்லாருக்கும் என்ன தெரிய வந்தது. என்னை ட்ரோல் பண்ணி அப்படிலாம் செஞ்சதால. அதனால் பசங்களா தம்பிங்களா இதை பாருங்கள், என்னை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அஹமத் பாய் ஒன்றும் அழகில் குறைஞ்சி போகலை, நடிப்பில் குறைஞ்சி போகலை. எல்லாத்தையும் இறைவன் எனக்கு தந்திருக்கிறான். எனக்கு என்னங்க குறை? இதை பாருங்கள்,
அழகான கண்ணை தந்து அழகான நிலைமையை தந்து அழகான எல்லாமே அழகை தந்து அல்ல. அப்போ தனக்குள்ளே இருக்கக்கூடிய அழகை வந்து அந்த உலகத்துக்கு காட்டி உலகத்தில் எல்லாருமே பிறந்து வளர்ந்தோம்னு சொன்னால் என்றைக்குமே மண்மறைகிறது தான், அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அப்போ தனக்குள்ளே இருக்கக்கூடிய அழகை காட்டுறது எந்த தப்பு கிடையாது. எப்பயும் நம்ம இலைமறை காய் மாதிரி இருக்கக்கூடாது, சரியா? ஒரு இலைமறை காய் மாதிரி இருந்துக்கிட்டு அது அப்படியே நம்ம போயிட்டோம்னு சொன்னால் அது யாருக்குமே பிரயோசனம் இல்லாமல் போயிடும். அதை சொல்லி தனக்குள்ளே கூடிய அழகை காட்டுங்க. இறைவன் வந்து எல்லாரையும் அழகாகத்தான் படைச்சிருக்கிறான். என்னையும் அழகாக படைச்சிருக்கிறான், உங்களையும் அழகாக படைச்சிருக்கிறான். அதை சொல்லி நான் மட்டும்தான் அந்த மீடியாவுக்கு வரணும், நான் மட்டும்தானே எல்லாத்தையும் மக்களுக்கு மத்தியில் பேச முடியும் இல்லை. எல்லாருக்கும் திறமை இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்படுறேன், சரியா? உங்களுக்காக வேண்டி நான் நிறைய வீடியோக்கள் தந்திருந்தேன், நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. நான் உங்கள் அகமட் பாய். தொடர்ந்து வீடியோக்கள் வரும், எதிர்பாருங்க செல்லங்களா, எதிர்பாருங்க. ஓகே பாய்.